இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் கௌதம் தின்னனுரி இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க கிங்டம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்கார். அவங்களும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க அண்ணே சின்ன வயசுலேயே அவங்க அப்பாவை கொலை பண்ணிவிட்டு ஓடி போயிருந்தான். ஏன்னா அவங்க அப்பா டெய்லியும் குடிச்சிட்டு வந்து அவங்க அம்மாவை அடிக்கிறத பார்த்து இவனுக்கு கோபம் வந்துடுது. அதனால் கொன்னுட்டு அந்த ஊரை விட்டே ஓடி போயிருந்தான். ஹீரோ இன்னும் அவங்க அண்ணனை தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. இவனோட நேர்மையையும் தைரியத்தையும் பார்த்த ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர், நான் உன்னைய ஒரு ஸ்பையாக மாற்றுறேன், ஆனால் நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். உன்னைய ஒரு இடத்துக்கு அனுப்புவேன், அங்கே தான் உன் அண்ணே இருக்கான். நான் இந்த வேலையை நீ செஞ்சு முடிச்சிட்டேன்னா உங்கள் அண்ணனை நீ கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் தான் அண்ணன் மேலே உள்ள பாசத்தினால அந்த இடத்துக்கு போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, அவர் அந்த வேலையை செஞ்சு முடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட மொத்த கதையே. படத்தோட ஸ்டார்டிங்கில் 1920 ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. அதாவது என்னென்னா, ட்ரைப்ஸ் வாழ்கிற இடத்துல தங்கம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் அதை எடுக்க போகிறாங்க. போன இடத்துல நிறைய படுகொலைகள் பண்ணுறாங்க. ராஜாவுமே இறந்து போயிருந்தாங்க. அதுலேருந்து தப்பிச்ச மீதி பேர் ஒரு ஐலாண்டுக்கு போகிறாங்க. கிரீடத்தை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டே இருக்காங்க, நம்மளை காப்பாற்ற ராஜா வருவார்னு. ஆப்வியஸாக அந்த ராஜா யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது என்ன தான் இவங்க மேக்கிங் வைஸ் நல்லா கொண்டு வந்திருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரியான ஸ்க்ரீன் பிளே இல்லாதனால அது முகம் சுளிக்க வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ரெட்ரோலையும் சரி, அதுலேயும் ட்ரைபல் பீப்புள், த சூசன் ஒன், நம்மளை காப்பாற்றுறதுக்காண்டி ராஜா வருவார் அப்படின்னு எல்லாமே சிமிலராக இருந்தாலும் இவங்க இதை ஒரு வேறு அப்ரோச்சில் கொண்டு போக ட்ரை பண்ணி சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன வயசுலேயே ஓடி போன அவங்க அண்ணே அந்த ஐலாண்ட்லேயே கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஆனால் இவங்க இந்த தீவில் இருக்கிறதுனால இந்தியன் கவர்மெண்ட்டும் ஏற்றுக்காமல் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் ஏற்றுக்காமல் இருக்காங்க. அந்த டைமில் தான் ஒரு ஸ்மக்லிங் குரூப் இவங்கள ஸ்மக்லிங்காண்டி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்மக்லிங்கை தடுக்க தான் ஹீரோ அந்த தீவுக்கே போவார். இவரோட ஐடென்டிட்டியும் ரிவீல் ஆகக்கூடாது, தான் அண்ணனையும் இழந்துடக்கூடாது. இது என்ன தான் ஸ்க்ரீன் பிளேயில் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஃபஸ்ட் ஹாஃபை கொஞ்சம் எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாலும் செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்பவே ப்ரிடிக்டபுளாக இருந்துச்சு. அடுத்து என்னன்னு சொல்கிற அளவுக்கு. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ரூமில் ட்ரைபல் பீப்புள் எல்லாரையுமே அடைச்சி வச்சு கொல்லுவாங்க. அது வந்து ஹீரோவோட பர்பஸே ஃபெயில் ஆக்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஹீரோ வந்து ராஜாவாகிறாரு, வில்லனை அடிக்க போகிறாரு. இவரை ராஜாவாக ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்குது. அது வந்து 1000ல் ஒருவனில் வர மாதிரி தூதுவன் வருவன், மழலை வேநீர் துடைப்பன், மாரி பெய்யும், இந்த மாதிரியான ஒரு சீன் ஸ்ட்ரக்சர். ஆனால் அதில் டைலாக்ஸே இல்லாமல் அந்தளவுக்கு ஒரு கூஸ் பம்ஸாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் இது செஞ்சதுனால தான் நாங்கள் இவரை ராஜாவை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிற ரீசனே ரொம்பவே அபத்தமாக இருந்துச்சு. அப்புறம் படத்தில் ஹீரோயின் ஒருத்தவங்க வராங்க. அவங்க எதுக்கு வராங்கன்னே தெரியல. அவங்க இல்லாட்டினாலும் படத்தோட கதை நகர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்க பிரயோஜனமாக பண்ண விஷயம் என்னென்னா, ஹீரோ தான் அண்ணனை காப்பாற்றணும் அப்படிங்கிற பர்பஸை நாசமாக்குனது தான். என்ன தான் இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி, விஷுவல்ஸ், மியூசிக் இது எல்லாமே நல்லா இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா இதை ஒரு அபோவ் ஆவரேஜ் படம் அப்படின்னே சொல்லியிருக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான படம் தான். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.